அதை அவர்கிட்ட தான் சொல்லணும். நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன். பக்கத்துல அவர் கொள்கை தலைவனா எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்ல. ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசியம் மேல ஏறும்போது திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னும் போது வலிக்குமா வலிக்காத, கோபமா வராது. பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகள், வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழுந்து கிளர்ந்து எழுந்து மேல வரும்போது பக்கத்தில் நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல, மீனவர் படுகொலையை பேசல, பறிகொடுத்த கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது. ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறோம்ல ஏதாவது நல்ல கொள்கை இருக்காங்க. அப்ப ஒண்ணும் இல்லையே, அப்ப கேட்காம எப்படி போறது? கட்சி ஆரம்பித்து 14 ஆண்டுகள் வராத எதிர்ப்பு இப்போ இவ்வளவு அமைப்பு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எதிர்க்கிறாங்க, என்ன காரணம்? அதை நான் பேசுனதை நானே புதுசா பேசல, அந்த தம்பி இவரு மதிமாறனே பேசுறாரு பாருங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே ஐயா எச் ராஜா பயங்கரமா பேசிருக்காப்ல, இதை விட பேசிருக்காப்ல. பக்கத்துல எங்க அண்ணன் வைகோல உட்காந்துருக்காங்க, அப்ப கூட்டணி வச்சிருக்காங்க, பேசல. அன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்ல, அன்னைக்கு திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது, அடித்தள ஆட்டங்கன்றதுனால. நீங்க இது இப்ப இல்ல, மூசா அந்தர் சொல்றான், நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள், ஆவேசப்படுகிறீர்கள் என்றால், எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று பொருள்கிறான். நான் தமிழர், நாங்கள் தமிழர்கள் தான் பேசுறேன், உனக்கு டென்ஷன் ஆகுது? நீ ஏன் பதட்ட அடைகிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்க பெரியாரை எப்படி பேசலாம்? பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? தமிழன் காட்டுமிராண்டி, தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை, தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன், அப்படிதானே வருது. என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு? என்னை காட்டுமிராண்டின்னு சொல்ல நீ யாரு? உன் தமிழ்ல என்ன இருக்குன்னா அப்ப பக்கத்துல தெலுங்குல எல்லாம் இருக்கு, அப்ப பக்கத்துல கர்நாடகால எல்லாம், கன்னடத்துல எல்லாம் இருக்கு, மலையாளத்துல எல்லாம் இருக்கு, இந்தியில எல்லாம் இருக்கு, அப்படிதானே பொருள் வருது. உன் மொழி உன் தமிழ் உன்னை படிக்க வச்சாதான்னா, கேரளாவில் 100 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா, பெரியார் தான் படிக்க வச்சாரு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு, பெரியார் தான் படிக்க வச்சாரா? எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு, பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா? எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா? இங்க மட்டும் அதே தான், பெரியார் தான், பெரியார் தான். அப்பதான் இது ஓயாம இந்த புண்ணை சொரியிறான, இதுல என்ன இருக்குன்னு பாக்க வேண்டியது. இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பிரிவினத்துக்கு எதிராக இருந்தது? யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது? யாரு சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகித்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. தம்பி, திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான், பெரியார் தான். எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்லை, அவ்வளவு தலைவன் இருக்கு. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட முட்டாப்ப என்ன வெறுப்பு வருமா? அதான் அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் இன்னைக்கு பேசிட முடியாது. எப்படியா இது? அப்படி இது என்ன ராஜதந்திரம்? அப்படி சொந்த நாட்டு மக்களை சாக கொடுக்கறது ராஜதந்திரத்தில் வருதா? ராஜதந்திரத்தில் வருதா? காஷ்மீர் எங்களுதுன்னு பாகிஸ்தான்காரன் கேட்கிறான கொடுத்துட வேண்டியதானே? அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா கேட்கிறான கொடுத்துட வேண்டியதானே? அப்ப கொடுத்துருவீங்களா? அது ஒரு ராஜதந்திரம் கொடுத்துருவீங்களா? கேட்க நாதி இல்ல. இங்க வீர தமிழ் மகன் அதிகாரத்தில் இல்ல, எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவ நீங்க சைத்துக்கிறீங்க, மீனவர் உரிமை பறிபோவதை ஏற்கிறீங்க. அப்போ இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒழிக்கிறதா எங்க வேலை. தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வரும்போது அன்னை செல்வ பெருந்தகைய கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு எங்க மீனவ மக்கள்கிட்ட ஒரு தடவை பேச சொல்லுங்க, இல்ல பொது மேடையில பேச சொல்லுங்க. அப்படி என்ன தந்திரம்? அப்படி என்ன தந்திரம்? தமிழ் மொழியை காட்டுமாண்டி மொழி என்று பெரியார் சொல்றதா நீங்க விமர்சனம் பண்றீங்க. நீங்க பெரிதும் போற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் தமிழை தடுத்தவன் தாயா இருந்தாலும் விடேன், அதே போல மண்டே சுரப்பு உலக தொழும்னு அவர் மேற்கோள் காட்டி பெரியார புகழ்ந்து பேசியிருக்காரு. தெரியாம பாடிட்டாருங்க, அவர் தான் சொல்றாரு இல்லங்க. அவர் எப்ப பாடுறாரு தெரியுமா? மண்டை சுரப்பை இங்க பாருங்க, தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தரும்னு பாடிவிட்டான். வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிவிட்டான். இன்னொரு தாத்தன் திராவிடத்தை புகழ் நம்பிட்டு இருக்கான் தேவனைய, கடைசியா திராவிடம் தீதுன்னு வந்துட்டான். இப்படியே பாடிட்டு வந்தான். சமஸ்கிருத மொழி கலப்பில் தான் எழுதுனான். சங்காரம் நிஜம்லாம் சொன்னான்.
அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான். ஒரு காலத்துல தமிழ் சனி என் காட்டுமிராண்டி மொழியில வெறியாயிட்டான். அப்ப என்ன பண்றான்? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். என்ன சொல்றான்? பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சிட்டான். உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் நிகழ்த்தமிழ் சீருக்காக பாட ஆரம்பிச்சது அங்கதான். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் பண்ணது இதுக்கப்புறம் தான். அப்புறம் தான் என்ன பண்றான்? திராவிடம் பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைமையர்த்தால ஒருத்தனா இருந்தவன் நறுக்குவோம் பகையின் வேறுன்ட்டான். சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். எப்போ? கடைசியா. யாருக்காக? எனக்காக. அடா அப்படின்ட்டான். நீங்க பேசுறீல 2 அவன் தான். எங்க சொல்றான்? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம். யாருக்கு சொல்றான்? எனக்குத்தான். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலன். அதுதான் பாடுறான். எனக்கு தான் பாடுறான். அங்க என்ன பாடுறான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயன்ட்டான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாயின்ட்டான். அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை இருக்காடா? கொலைவாளினை எடடா மிக கொடியொரு செயல் அறவேண்டான். குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன். இப்ப கொலைவாள் இல்ல, ஒரே வாள். இந்த படத்தை இறக்கி விட்டாங்க. எனக்கு தான் பாடுறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைன்னு பண்ணது எங்களுக்கு தான். போதுமா? இன்னும் சான்று வேணுமா? அவன் பான நானும் தானே சொல்றாருல. நீ பெரியார் ஆமா பேசினேன், வழிகாட்டின்னு பேசினேன். அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனதுனால நின்ட்டேன். அது சுடுகாட்டுனா கூட இலக்கண பிழைம்பாங்க, இடுகாட்டுக்கு. சீமானவர்கள் வந்து பெரியார் பேசுவதை இதோட நிறுத்திக்கணும், இது வந்து கடைசியான எச்சரிக்கைன்னு சொல்லி நீங்க போராட்டத்தில் கலந்துட்டு எல்லா தலைவர்களுமே வந்து இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். நீ எச்சரிக்கை, நீ சொன்னா நிறுத்திடுவேன். பெரியார் மொத்த பெரியார் இஷ்யூலும் பொது மன்னிப்பு கேளுங்க. பெரியார் பேசுனது தப்பு தான். தமிழனை இழிவா பேசுனது, காட்டுமிராண்டின்னு பேசுனது, தமிழ்ச்சென்னை விட்டு ஒழிங்கன்னு. தமிழனுக்கு எவன் இருந்தான்? கன்னட நான் இருந்தேன், இந்த தெலுங்கு தியாகராஜ செட்டியார் இருந்தான், அந்த நாயர் இருந்தான் மலையாளி. உனக்கு எவன் இருந்தான்னா என்ன அர்த்தம்? சிங்காரவளர் இல்லை, சிவானந்தம் இல்லை, செக்கிழுத்த செம்மல் எம்பாட்டன் வாவுசி இல்லை, இல்லை இல்லை அப்படி இல்லையா? பெருந்தலைவன் காமராஜ் இல்லை, கக்கன் இல்லை, ராமசாமி படையாச்சி இல்லை, எவனுமே எங்களுக்கு இல்லை. தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்லை, எங்களுக்கு எவனுமே இல்லையா? இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவனே இல்லாமல் போயிட்டானா? எங்கள் பாட்டன் அயோத்தியாசர் இல்லை, ரெட்டமலை சீனிவாசன் இல்லை, MC ராஜா இல்லை, எவனுமே எங்களுக்கு இல்லை. எவனுமே இல்லையா? ஐயா ரவிக்குமார் எழுதுறாரு, அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி போயிட்டா. அப்படி இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் போயிட்டார். நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்காரவலட்டு இருந்தா நான் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கடைசியா ஏன் எங்க பாட்டனை ஏற்கல? அவரே எழுதுறார், அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்கிறப்ப. அப்புறம் இதுல நீங்க என்ன பேசிக்கிறீங்க? நீங்க இப்ப ரொம்ப பேசிட்டீங்கன்னா இப்ப எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது. அது இன்னும் நாள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுவோம்.